செய்யத்தக்கதாக. நல்ல கவனிக்கணும். நான் யார் தெரியுமா? என்னால முடியும், என்னால கூடாதது ஒண்ணுமே கிடையாது. நான் நினைச்சா என்ன நடக்கும்? சரியா? நான் எப்பேற்பட்ட ஸ்தானத்தில் இருக்கிறேன். அந்த மேன்மையை நம்முடைய வாழ்க்கையில் வராதபடி கரங்களை உயர்த்தி, கண்களை மூடி, எல்லா கரங்களை உயர்த்தி, எவ்வளவு பெரிய அவன் சூத்திரம் வரங்களை பெற்றவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பெற்றவனா இருந்தாலும் சரி, இது கர்த்தரால் வந்தது, இது கர்த்தரால் நடந்தது என்று சொல்லத்தக்க ஒரு மேட்டிமையின் ஆவி நமக்கு வராதபடி, மேட்டிமையின் ஆவி நமக்கு வராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால மேட்டிமையான ஆவி எங்கள் வாழ்க்கையை கிரியை செய்யக்கூடாது. நான் என்ற வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையை கிரியை செய்யக்கூடாதப்பா. என் கர்த்தருடைய கரம் கூட இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். எடுத்து வாசிங்க லூக்கா சுவிசேஷம். ஆமென். ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். உவமை என்றால் ஒரு எடுத்துக்காட்டு. அவர் உவமையை சொன்னார். வாசிங்க. ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தால் முதலாவது குணாதிசயம் அந்த தேவனுக்கு பயப்படாத மனுஷன், அடுத்தது மனுஷனை மதிக்க மாட்டான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவை இருந்தால் அவள் அவளிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் நியாயம் செய்ய வேண்டும் என்று என்ன பண்ணினா விண்ணப்பம் பண்ணினால் வெகு நாள் வரைக்கும் உனக்கு மனதில்லாமல் இருந்தது. பின்பு அவன் நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷனை மதியாமலும் இருந்து இந்த விதவை எப்போதும் என்னை தொந்தரவு செய்கிறபடியா இவை அடிக்கடி